என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். குருதசை பலன் எப்படி இருக்கும் பார்ப்போம். இப்போ குரு அப்படின்னாவே இயற்கை சுபர், எல்லாத்துக்குமே நன்மையைத்தான் செய்யணும். ஒரே வார்த்தை முடிஞ்சு. குருதசையா நல்லா இருக்குது, போயிட்டு வாங்க. இப்போ குருதசை நடக்குது, உங்களுக்கு 16 வருஷத்துக்கு அமோக வெற்றியாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க சொல்லிடலாமான்னா அப்படி கிடையாது. இப்போ ஒன்றும் இப்போ பிறந்த காலத்துலேன்னு இப்போ புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இப்படி இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தைக்கு ஒன்று குருதசை தான் வந்துடும். அப்படிங்கும்போது பரவாயில்லையா, குருதசையே ஆரம்பமாக இருக்குது, நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வரியில் சொல்லிடலாமா அப்படின்னா, ராகுதசை நடக்குது. இப்போ முன்னாடி 18 வருஷம் ராகுதசை பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்கார். ஒரு உதாரணம் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது அடுத்து குருதசை வருது, நல்லா இருக்கும். இல்லாட்டி ராகுதசையில் அமோக வெற்றி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு குருதசையும் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இருக்கிற இடத்த வச்சு பார்க்கணும். எந்த லக்னம் வந்துடலாம். இப்போ பொதுவாக குருதசை இயற்கை சுப்பரியா நல்ல பலனை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னா அது கிடையாது. நிறையா விஷயங்கள் பார்க்கணும். இப்போ குரு ஆட்சியாக இருக்கிறார், தனுசு மீனம் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ அந்த எந்த லக்கணத்துக்காக எல்லா லக்கணத்துக்குமே ஆட்சியாக இருக்கும்போது கொடுத்துருவாரா? கடகத்தில் உச்சமாக இருக்கிறார், உச்ச குரு நன்மையை ரொம்ப வாரி வழங்க கொடுத்துருவாரா அப்படின்னா, உச்ச குரு தசையில் பிச்சை எடுத்தவங்க ஜாதகம் ஏற்கனவே போட்டிருக்கேன், முன்னாடி போய் பாருங்கள். மகர லக்கணத்துக்கு மகரமா மகரம்னு நினைக்கிறேன். மகரத்துக்கும் கும்பத்துக்கும் தான் 2, 4, 6 அப்படின்னா கும்பம் லக்கணம். கும்ப லக்கணக்காரர்களுக்கு பிச்சை எடுக்கிற ஜாதகத்தை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அந்த குரு எந்த இடத்துல இருக்கிறார், லக்னத்துக்கு அவர் சுபரா அசுபரா. பொதுவாக குரு அப்படின்ட்டாவே தட்சிணாமூர்த்தி குரு பகவான் அவர் எல்லாத்துக்குமே நல்ல ஒருப்பா, நல்லதே செய்வார், கெடுதலே செய்ய மாட்டார். எடுத்துடலாமா அப்படின்னா அங்கே அதான் கிடையாது. குரு பகவான் கெடுக்கக்கூடியது இருக்குது. சரி, மற்ற கிரகம் மாதிரி இந்த சனி, ராகு, கேது, இந்த செவ்வாய், இந்த சூரியன், மற்ற கிரகங்களை மாதிரி ஒரு அதிகமாக கெடுத்துருவாரா அப்படின்னா அந்தளவுக்கு கெடுக்கலனால ஏதாவது உணவு, இந்த உடுத்த துணி, ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒரு நன்மையை செய்கிறதுக்கு வச்சுக்கிட்டு கெடுக்க தொடங்குவார். ஆமாம், அப்படித்தான் எடுத்துக்கணும். அப்போ எந்த லக்கணத்துக்கு, இப்போ எந்த லக்கணத்துக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் வந்துடலாம். இப்போ லக்கண சுபர் அப்படின்னு எடுத்துகிட்டா நம்ம காலப்புருஷ தத்துவப்படி வந்துடுவோம். மேசத்துக்கும் அவர் செவ்வாதான அதிபதி, மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அப்படி எடுத்துக்குவோம். மேசம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் 9க்கும் அவர் தான், 12க்கும் அவர் தான் அதிபதி. அப்போ அவர் நன்மையை செய்வாரா? அவர் மேச லக்கணத்துக்கு பொதுவாக நன்மையை செய்யணும். அவர் ஒரு அணியாக பிரிச்சுருவோம். நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம்ல குரு அணி. அப்போ குரு அணினாக்கும் யாரெல்லாம் வர்றாங்கனாக்கும் சூரியனுக்குள்ள லக்னம் எதுன்னு கேட்டிங்கனாக்கு சிம்மம், சந்திரன். அப்போ கடகம், சிம்ம லக்னம், கடக லக்னம், மேசம், விருச்சிகம், தனுசு, மீனம். இந்த லக்கணத்துக்கு, இந்த 6 லக்கணத்துக்கும் அவர் பொதுவாக நன்மையைத்தான் செய்யணும், கெடுக்க மாட்டார். ஏன்னா தனுசும் மீனம்னா சொந்த லக்னம், மேசம் விருச்சிகம் அவருடைய நண்பருடைய வீடு, சந்திரனும் அவருக்கு நண்பர் தான், சூரியனும் நண்பர் தான். அப்போ அவர் கெடுக்கக்கூடாது. அப்போ இவர் நல்ல பலனை கொடுக்கணும்னா இந்த குரு நல்ல பலனை நல்ல நிலைமையில் இருக்கணும். இந்த லக்கணக்காரர்களுக்கு ஆட்சியோ அல்லது உச்சமோ இல்லை எந்த பங்கமும் எந்த பாவரோடையும் சேராமல், ஆட்சி உச்சம் கூட வேணாம், ஸ்தான பலன். இப்போ லக்கணத்துக்கு கேந்திரம், லக்கணத்திலே இருந்தாலும் திக்பலம் ஆகிறார் குரு. அது லக்கணத்துக்கு அது 1ஆம் பாவத்தில் இருக்கிறார். லக்கணத்திலே இருக்கும்போது நன்மை தான் செய்வார் எடுத்துக்கலாம். 4ஆம் படத்தில் இருக்கார், தாயார் ஸ்தானம். 4ஆம் படம் ஒரு கேந்திரம், வண்டி வாகனத்தை கொடுக்கக்கூடிய இடம், மேல் படிப்பை கொடுக்கக்கூடிய இடம், நன்மை. இந்த மாதிரி லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துலனா கலச்சித்திரஸ்தானம். அப்போ 7ஆம் இடத்துல இருந்தால் இந்த திருமண வாழ்க்கை இருக்கிற இடத்த கெடுப்பார்ல அப்படின்னாக்கும்
இந்த மாதிரி லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்து கொண்டு இருந்தால் லக்கணத்தை பார்க்குறாருல்ல. திருமண வாழ்க்கையை கெடுக்கிறார் அப்படின்னா லக்கணத்தை பார்க்கிறார். அப்போ இந்த கால இந்த தசாபுத்தி நேரத்தில் வந்துக்கிட்டு லக்கணத்தை பார்க்கணும்னா அவருக்கு அனைத்தையும் கொடுக்கணும்ல. அப்படிங்கும்போது நன்மையை செய்வார். மேசத்துக்கு எங்கு இருந்தாலும் கேந்திரத்திலேயோ அல்லது கோணத்திலேயோ எங்கு இருந்தாலும் நன்மையை செய்வார். அப்போ இந்த மேச லக்கணத்துக்கு எடுத்துக்குவோம், 6ஆம் இடத்துல இருக்கிறார், கன்னியில் இருக்கார். இப்போ சொல்லி நீ பலனை பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் கேட்கலாம், 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார், இப்போ நீ பலனை சொல்லுப்பா அப்படிங்களாம். 6ஆம் இடத்துக்கு அதிபதி என்ன? நான் அப்படி அடுத்த கன்னியில் குரு இருக்கிறார், 6ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார், ரோக சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறார். அதாவது கடன், வம்பு, வழக்கு, நோயை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு இருக்கிறார். அப்போ அந்த குரு அந்த பகவான் அந்த இடத்துல கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பாகவத்தை இருக்கிற பாகமும் வளரும். இல்லாட்டி குரு இருந்த இடம் கேடும், பார்வைக்கு நல்லதுன்னு எடுக்கிறாங்க. இப்போ வீடு கொடுத்தவொன்னு நல்லா என்ன யாரெல்லாம் சேர்க்க தனியாகவே இருக்கிறார் குரு. நம்மளால் அப்புறம் நம்ம அதுலேயும் விட மாட்டாங்கள்ல, தனியாகவே இருக்கிறார் குரு. இப்போ நீ பலனை சொல்லு. அப்படிங்கும்போது இந்த மேசத்துக்கு நிரந்தர வேலையை கொடுப்பார். அப்படி எடுங்க. 6ஆம் இடத்துல மேச லக்கணத்துக்கு இருக்கிறார். அப்போ சரி, விருச்சிகத்துக்கு வந்து 11ஆம் இடத்தில் இருக்கிறார் எடுத்துக்குவோம், லாபஸ்தானம் தான். இப்போ மேசத்துக்கு வந்து இந்த 6ஆம் பாவத்து வேலையை செய்யுமா அல்லது 9ஆம் பாவத்து வேலையை செய்யுமா 12ஆம் பாவத்து வேலை செய்யும்னா கெட்டவன் கெட்டிடு ராஜயோகம்னு சும்மா அது ஒரு இருக்குது. இருந்தாலும் சுகபோகத்தை 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு எந்த பாவத்தெல்லாம் பார்க்குறார் எடுத்துனோம்ல. 6ஆம் பாகத்தில் இருந்து கொண்டு லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார், வாக்குஸ்தானம் பொருளாதார ஸ்தானத்தையும் பார்க்கிறார், 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இத்தனை வரும். மாற்றிச்சுறேன்னா 1 2 3 4 5 5ஆம் இடங்கிறது வந்து லக்கணத்துக்கு வந்து 10ஆம் பாவத்தை பார்க்கிறார், 8ஆம் பாவத்தை பார்க்க மாட்டார். லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ இந்த 12ஆம் பாவம் அயன பொயன ஸ்தானம், சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், வெளிநாடு வெளியூர் போகிற ஸ்தானம். இந்த நிரந்தரமான வேலையை கொடுப்பார். வெளியூருக்கு வேலையை பார்க்கிறார். அது தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்க்கிறார். பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ இந்த மேசத்துக்கு 6ஆம் இடத்தில் இருந்து தசாபுத்தி நடத்தினால் நல்லதை செய்வார். கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் இருந்தால் அந்த வேலையை செய்யணும்ல, சின்னதாக உடல் ரீதியாக ஏதாவது ஒரு செலவை கொடுப்பார். ஆனால் அதிகம் நல்ல பலனை கொடுப்பார். இப்படி எடுத்துக்கலாம். இப்போ 6ஆம் இடத்தில் லக்னம் 6ஆம் பாவத்தை பற்றி தான் பேசுகிறோம். குரு வந்து கெடுக்கக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு மேச லக்னத்துக்கு 6ஆம் பாகவத்தில் கன்னியில் இருக்கும் பொழுது புரிஞ்சுக்குங்க. மேச லக்னம் காலபுருஷ தத்துவப்படி முதல் லக்கணமான மேச லக்னம், லக்னத்துக்கு 6ஆம் இடம் கன்னியில் இருக்கிறார். வீடு கொடுத்த புதன் அந்த இடத்துல ஆட்சியாக இருக்கக்கூடாது, அதையும் சொல்லிடுறேன். புதன் அந்த இடத்துல ஆட்சியோ உச்சம் பெற்றிருந்தால், வலுப்பெற்றிருந்தால், அந்த பாகம் அதிகம் வலுப்பெற்று இருந்தால், இப்போ அவன் கூட சேர்ந்துருக்கும் பொழுது இன்னும் அதிக அந்த அந்த பாகத்தோடைய வேலையை செய்யணும். அவர் அப்படியே தன் வீட்டுக்கு 12 இல்லை எங்கேயாவது இருக்கட்டும், இந்த புதனை வந்து கொஞ்சம் வலுவிழந்து இருக்கட்டும். இங்கே இல்லாமல் மிதுனத்தில் வேணாலும் ஆட்சியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த குரு கூட பாவரும் சேரவன சுபரும் சேரவன தனியாக இருக்கிறார். மேச லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 6ஆம் இடத்து வேலையை செய்வார் என்றால் செய்ய மாட்டார். நல்ல வேலையை கொடுப்பார், நிரந்தர வேலையை கொடுப்பார், வருமானத்தை கொடுப்பார், சுகபோகத்தை கொடுப்பார். திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் திருமணமாகும், நகை நட்டு வாங்குவாங்க, பொருளாதாரம் கூடும், நிரந்தரமான வேலையை கொடுப்பார். இப்படி எடுத்துக்கலாம் பலன் எடுக்கும்போது. ஆனால் இருக்கிற பாவகம் என்னத்தில் இருக்கிறார்? 6ல் தான் இருக்கிறார், கெடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார். இருந்தாலும் கெடுக்க மாட்டார் குரு. இப்படி தான் எடுக்கணும் பலன். அப்போ கடகத்துக்கு கடக லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம். அவர் எங்கே வேணாலும் இருக்கலாம். அதிகமாக நன்மையை செய்யணும் அப்படின்னாக்கா 5 9 லக்கணம் இதோட தொடர்பு கொள்ளும்போது நல்லா நன்மையை செய்வார். எந்த லக்கணத்துக்கும் இந்த நான் இந்த நன்மையை செய்யும்னு சொன்னோம்னா 6 லக்கணம்.
மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம் இந்த 6 லக்கணத்துக்கு கோணத்தில் இருந்தால் அல்லது ஆட்சி உச்சியாக இருந்தால், உச்சமாக ஆட்சியோ உச்சமாக இருக்கலாம், ஆட்சிங்கும்போது தனுசு, மீனம், கடகத்தில் உச்சம், இந்த 5 இடத்தில் இந்த 3 இடத்தில் இருக்கும்போது இந்த 6 லக்கணத்துக்கு நன்மையை செய்வார். அப்படிங்கும்போது மேஷத்துக்கு உச்சம் 4ஆம் இடத்தில் இருக்கிறார், நன்மையை செய்வார். அருமையான தாயார் மூலிமா லாபம் வருது. மேஷ லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெற்று குருதசை நடக்குது, அருமை. நல்லா படிக்கக்கூடிய வயது வந்தால் நல்ல மேல் படிப்பு ரொம்ப அருமையாக படிப்பார். வயதும் பார்த்துடணும், காலதேசம் வர்த்தமானம் அந்த எந்த வயதில் வருகிறது, நல்ல வாலிப வயசில் வருது, நல்ல குடும்பம் அமையும், நல்ல வண்டி வாகனங்கள் வாங்குவார், நல்ல வீடு கட்டுவார். இந்த 16 வருஷத்தில் அவருக்கு தேவையான அனைத்தும் பூர்த்தியாகும். எடுத்துக்கலாம், இது நன்மையவே செய்யும். அப்போ கடகத்துக்கு எங்கே இருக்கலாம், அடுத்து கேட்கலாம். கடகத்துக்கு 6ஆம் இடமான தனுசில் இருக்கிறார், நன்மையை செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சியாக இருந்து வலுப்பெற்று அவர் தசம் நடக்கும்போது அவர் 6க்கு மட்டும் அதிபதி கிடையாது, கடகத்துக்கு 9ஆம் இடத்துக்கும் அதிபதி. நீங்கள் இந்த 6ஆம் இடத்துலே இருந்தாலும் சற்று பலன் கம்மி, 9ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல பலனை செய்கிறார். எடுத்துக்கலாம், இருக்கிற இடம் வேணும்ல. சரி, 6ஆம் இடத்தில் ஆட்சியாக இருந்து வக்ரம் பெறுகிறார், அப்படியே டோட்டலாக மாறும், நல்ல வேலை கிடைக்கும். தான் ஜோதிடம் நேரடி. இப்போ இந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதி இப்போ கடக லக்கணத்துக்கு எடுத்துட்டோம்னா 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் 6க்கும் 9க்கும் அதிபதியான இந்த குரு பகவான் லக்கணத்தில் தொடர்பு கொள்ளலாம். கடகத்துக்கு பிரச்சனை கிடையாது. 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக எடுத்துக்கலாம். 6ஆம் இடத்தோட கொஞ்சம் நண்பர் தானே, கெடுதல் பலனை கொடுக்க மாட்டார். 9ஆம் இடத்தில் இருக்கலாம், நல்ல பலனை செய்வார். 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு இந்த இடத்தில் வக்ரம் பெற்றால் அதிகமாக நல்ல பலன். வக்ரம் பெறல, கொஞ்சம் நல்ல பலன்னா கொஞ்சம் கம்மியாகும், உடல் பாதிப்பு வரும், உடல் நோய் எடுத்துக்கலாம். இப்போ சிம்மத்துக்கு வந்துடுவோம். சிம்மத்துக்கு 6ஆம் இடத்துல குரு நீச்சம் ஆயிடுறாரு. இப்போ சொல்லியா நீ பலனா, எல்லாத்துக்கும் சொல்லிட்ட. இப்போ சிம்மத்துக்கு 5ஆம் இடமும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான், 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான். இந்த சிம்மம் கடகத்துக்கு இப்படி வந்துடுது பாருங்களே, 6 8 தொடர்பு வந்துடுது. இப்போ 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு குரு சிம்மத்துக்கு தசை நடத்துகிறார். சிம்ம லக்னம் மிதுனத்தில், மீனத்தில் இருந்து கொண்டு, மிதுனம் வாய் வந்தது, மீனத்தில் குரு ஆட்சியாக இருந்து கொண்டு லக்கணத்துக்கு 8ஆம் பாவகத்தில் இருந்து கொண்டு குருதசை நடக்குது. ஒன்றுமில்ல, கண்ணை மூடிக்கிட்டு வெளிநாடு போயிடுவாரியா, இல்லை வெளியூரில் வேலை செய்வாரியா அப்படின்ட்டுங்க, ஆயில்லாம் பங்கமாகாது, கெடுதல் வராது. வெளியூர் வெளிப்பயணங்கள் நல்ல பிரபலமாகிறார், அவ்வளோதான் பலன். சரி, சிம்மத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார், நீச்சம் பெற்று போயிட்டார். அப்போ இந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் 6ஆம் பாவத்தில் இருந்து கொண்டு தன் வீட்டுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். இங்கே 6ஆம் பாவத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார், நீச்சம் பெறுகிறார். இப்போ நல்ல பலன் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஒரு வக்ரம் ஆகட்டும், இல்லாட்டி அந்த இடத்துல இந்த குரு கூட சனி சேரட்டும், மற்ற இலக்கம் கிடையாது, கெட்டுருவார். இந்த இடத்துல சனி சேர்ந்தால் குருவும் பலப்படுகிறார், சனியும் பலப்படுகிறார். என்ன ஒரு புது கதையாக சொல்கிற அப்படிங்கிறீங்களா? ஆமாம், இந்த சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் குரு நீச்சமாகிறார், அந்த இடத்துல சனி ஆட்சியாக இருக்கிறார். வீடு கொடுத்தவன் ஆட்சி பெற்றால் அதே இடத்துல இருக்கட்டும், நீங்கள் அங்கெல்லாம் கூட போக வேணாம். ஏன்னா கும்பத்துலலாம் கூட ஆட்சியாக வேணாம். கும்பத்தில் இருந்தால் லக்கணத்தை சனி பார்ப்பார், அப்போ அது சுத்தப்பட்டு வராது, இங்கேயே இருக்கட்டும். அப்போ குருதசை சனி தசை அருமை, நிரந்தரமான வேலை, ஒரு வாலிப வயசில் வருது, நிரந்தரமான வேலை, அந்த மாதிரி இருக்கிறதும் கிடையாது, அருமையான வேலை, இப்படி எடுத்துக்கலாம். அப்போ இந்த 6ஆம் பாவகத்தோட வேலை செய்யுமா அப்படின்னா, அந்த இடத்துல சனி பாவர் தானப்பா, கொஞ்சோடு வரும். 6ஆம் பாவகத்தோடைய அந்த ஆட்சியாக இருந்தால் அதோட வேலைகள் கொஞ்சம் வரத்தான் செய்யும்.
இருந்தாலும் நிரந்தரமான வேலை கிடைக்கும். அங்கே சனி சுபத்துவம் அடைகிறார், சுபரோடு சேருகிறார், அப்படி எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ இந்த லக்கணத்துக்கெலாம் நன்மையை செய்வார். இப்போ இதெல்லாமே சொல்லியாச்சு. மேசத்துக்கு சொல்லிட்டேன், கடகத்துக்கு சொல்லியாச்சு, சிம்மத்துக்கு சொல்லியாச்சு. இப்போ விருச்சிகத்துக்கு பார்ப்போம். விருச்சிகத்துக்கு 6ஆம் இடம். இந்த தீய பாகத்தில் இருந்து கொண்டு தசை நடக்கிறதான்னு சொல்கிறேன். நன்மையை செய்வாரா கெடுதலை செய்வார். மற்றது கேந்திரம் கோணத்தில் இருந்தால் ஆல்ரெடி நன்மையை தான் செய்வார். தீய பாகவம் மறைவு ஸ்தானம் கெட்ட பாகத்தில் இருந்து கொண்டு நன்மையை செய்வாரா இந்த மாதிரி லக்கணத்துக்கு அப்படின்னு கேட்டால் செய்வார். இப்போ விருச்சிகத்துக்கு 6ஆம் இடமாக வருது, தன் வீட மேசமே வருது. இப்போ மேசத்தில் குரு இருக்கிறார். குரு கூட அந்த லக்னாதிபதியான செவ்வாய், லக்கணத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கட்டும், நன்மை. அதில் எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. நல்ல நிரந்தரமான வேலையை கொடுத்துருவார். 2ஆம் இடத்துக்கு அதிபதி, 5ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கட்டும். தொழில் மூலியமாக இவருக்கு பொருளாதாரம் வரப்போகுது. அவ்வளோதான். கெடுக்க மாட்டார், நன்மையை செய்வார். சொந்த வீட்டுக்கு இங்கே தனுசுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும்போது நல்ல வேலையை செய்ய மாட்டார். நீங்கள் இப்போ தான் எல்லாத்துக்கும் செய்வாருங்க. நீங்கள் இப்போ இங்கே வந்துக்கிட்டா அது எப்படி? அங்கே சுக்கரனுடைய வீடு இல்லையா? தோத்துட்டோம்னா இப்போ நம்ம வாட்டில் கண்ணை மூடிக்கிட்டு எதை வேணாலும் சொல்லிக்கிட்டே போய்ட்டுருக்க முடியாதுல்ல. அதுலேயும் சுக்கரன் கூட சேர்ந்து போயிட்டால் சுத்தம். அப்போ என்ன ஆனால் தனுசுக்கும் மீனத்துக்கும் ஒரு ஆட்சியாக இருக்கலாம் அல்லது உச்சமாக இருக்கலாம். சொந்த வீடு எங்கே இருந்தாலும் பாதிப்புகள் அது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் 6ஆம் இடங்கிறது லக்னாதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சு போடுறதுங்கிறது நல்ல பலன் கிடையாது. 6ஆம் இடம் வழுக்க செய்யும். அப்போ லக்னாதிபதிக்கு நோய்பாடுபட்டு போவார், கடன் வரும், இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அப்படியே எடுத்துக்குவோம். இப்போ இங்கே தனுசுக்கு 6ஆம் இடங்கும் போது ரிஷபத்தில் இருக்கும் பொழுது கெட்ட பலனை சொல்லியாச்சு. சரி, 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போ சொல்லியா பலனை உச்சம் பெறுகிறார், கடகத்தில் இருக்கிறார். இதே தனுசு தான் லக்கணத்துக்கு. லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார், 8ஆம் இடத்தில் இருக்கார். தாராளமாக வெளிநாடு போவார், வெளியில் வேலைக்கு போவார், வருமானத்தை கொடுப்பார், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். இல்லாட்டி இவங்க குடும்பத்தில் யாராவது இந்த விபத்தாகி இந்த இன்சூரன்ஸ் பணம்லாம் வாங்கி அனுபவிச்சுருக்காங்கல்ல, அது அந்த இடத்துல இந்த மாதிரி யோகத்தை செய்வார். யாராவது இப்போ இறப்புங்கிறது யாருக்கு அது அதாவது இந்த மாதிரி இந்த இன்சூரன்ஸு பணம் வர்றது, லாட்ரி சீட்டுனால் வருமானம் வர்றது, இவர் உழைக்காமல் வருமானம் வர்றதுலாம் இந்த மாதிரி தான். இந்த லக்கணத்துக்கு தனுசு லக்கணத்துக்கு கடகத்தில் உச்சமாகி லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு குருதசை வரும் பொழுது நல்ல பலன் நடக்கும். உழைக்காத வருமானம், இல்லை வெளியூர் ஆயிலுக்கெல்லாம் பங்கா வராது. நான் ஏன் இந்த மறைவு ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நல்ல பலனை சொல்கிறேன்னா, இப்போ அடுத்து வரப்போகிற அடுத்த லக்கணத்துக்கெலாம் கெடுக்கத்தான் செய்வார். இந்த மாதிரி லக்கணத்துக்கெலாம் வருவார். இதே மாதிரி மீனத்துக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார், சூரியனோட வீட்டில் சிம்மத்தில், நல்லதைத்தான் செய்வார், வேலையை கொடுப்பார், பயப்பட வேணாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சொந்த வீடு நண்பருடைய வீட்டில் அவர் போய் மறைஞ்சிட்டாரு. இப்போ மீனத்துக்கு 5ஆம் இடத்துல கடகத்தில் உச்சமாகிறத விட இந்த இடத்துல நன்மையை செய்யலாம். சிம்மம் வீடு கொடுத்தவனை உச்சமோ மேசத்தில் கொண்டு உச்சமாகி போயிட்டாக்கா சூப்பராக இருக்கும். வீடு கொடுத்தவனு வேறு உச்சம், 6ஆம் இடம் வலுவாக இருக்குது, நிரந்தரமான வேலை, தொழில் அருமை. தசாபுத்தி வரும்பொழுது அப்புறம் சின்ன சின்ன நோயை கொடுக்கத்தான் செய்வேன், சின்ன சின்ன பிரச்சனை கொடுப்பேன், பெருசாக எதுவும் கெடுக்க மாட்டேன் இந்த குரு தசையில். இப்போ இது ஃபுல்லாக இப்போ நன்மையை செய்கிறதெல்லாம் பார்த்தாச்சு, எனக்கு எல்லாம் பார்த்தாச்சு. கமெண்டில் வேணால் போடுங்க, யாருக்காவது இருந்தால் உங்களுக்கு நான் பலனை சொல்லிட்டு போயிடுறேன். அதை எடுத்துக்காட்டாக போட்டு, குருங்கிறது இயற்கை சுபர், அவர் கொடுக்கத்தான் செய்யணும், இந்த மாட்டுக்கிறதும் கிடையாது. அவர் பாவத்தமாக ஆகி போய் யாருக்காக இருந்தாலும், இப்போ செவ்வாய் ராகு கூட சேர்ந்து சனி கூட சேர்ந்து பாவரோட சேர்ந்து மாட்டிக்கிட்டாரு, ஸ்தான பலம் இறந்துட்டார், இந்த மாதிரி 6, 8ஆம் இடத்துல கெடுக்கத்தான் செய்வார். அவர் என்ன செய்ய முடியும்? இருந்தால் தானே கொடுப்பார். இப்போ 5ஆம் பாவத்தில் இருக்கிறாரு,
பாவரோடைய சேர்க்கை, ஒன்றும் பண்ண முடியாது. லக்கணத்திலே இருக்கட்டும் குரு இருந்தாலும் பாவரோடைய சேர்க்கை சேர்ந்து தசாபத்தி வந்தால் பலன் கம்மி. ஒரே மாதிரி இப்போ குருதசை நல்லா இருக்குமையா, சூப்பராக இருப்ப, 16 வருஷத்துக்கு கொட்ட போகுது, நீ ரெடியாக சாக்கு இல்லாட்டி ஏதாவது பாத்திரங்கள்லாம் உண்டால இருந்தால் எடுத்து வச்சுக்க அப்படின்னு நான் சொல்லிட முடியாதுல்ல. எந்த நிலைமையில் இருக்கிறார், இந்த தசா நடக்கும்போது எந்த நிலைமையில் இருக்கிறார், அப்போ ஒவ்வொரு புத்தியும் வரும். அப்போ அதை பற்றி பேசலாம் அப்படின்னாக்கும் அதையும் பார்த்துடலாம். இப்போ ஒவ்வொரு புத்திகள் வரும். குருதசை, அப்போ குருதசை குரு புத்தி வந்தோடனே சனி வரும். அந்த சனி புத்தியில் வந்து அவர் அந்த நிலைமையில் எப்படி வர்றார், அப்போ பலன் மாறத்தான் செய்யும். சனிக்கு அடுத்து புதன் புத்தி வரும், குருதசை புதன் புத்தி. அப்போ புதன் எத்தனாம் படத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறார் பார்க்காம டக்குன்னு இப்படி பலன் சொல்லிட முடியாது. அந்த பிறந்த காலத்தில் ராசி கட்டத்தில் எங்கே இருக்கிறார், என்ன சாரம் வாங்கியிருக்கார், எந்த நிலைமையில் இருக்கார் புத்திநாதன். நாம் பாட்டில் வந்து குருதசை சனி புத்தி கெடுக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. குருதசை சனி புத்தியில் கொடுக்குற ஜாதகம் நிறையா இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த ஜாதகத்தை பார்த்து அந்த கட்டத்தை போட்டு இவர் கொடுப்பாரா கெடுப்பாரா, சனி எப்படி இருக்கிறார், லக்கணத்துக்கு ஆதிபத்தியம் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கார், எங்கே இருக்கிறார். சரி, குருதசையில் சனி புத்தியில் அவ்வளோக்காக கெடுத்துருவாரா, நிறைய விஷயங்கள் பார்க்கணும். வந்துருச்சுங்களா? இப்போ வந்துடுவோம். இந்த கெடுக்கக்கூடிய லக்கணத்தில் எங்கிருந்தால் கெடுப்பார், இந்த 6 லக்கணத்துக்கும் சொல்லியாச்சு. அடுத்து ரிஷபம் துலாம், மிதுனம் கன்னி, மகரம் கும்பம், இந்த 6 லக்கணத்துக்காரர்களுக்கு சுமாரான பலனை கொடுப்பார். ஏன்னா கெடுத்துருவார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அவர் இருக்கிற எந்த லக்கணத்துக்காக இருந்தாலும் அவர் இருக்கணும்ல, அவங்களுக்கு வலு பெறணும். அந்த 6 லக்கணத்துக்காரர்களுக்கு வலுவாக இருந்து வலு பெற்றால் நன்மை. இந்த இப்போ நான் சொல்கிற லக்கணத்துக்கு மறைமுகமாக வலுப்பெறணும், அது நேரடியாக வலுப்பெறணும், இது மறைமுகமாக வலுப்படணும். என்னையா குழப்புற அப்படிங்கிறீங்களா? அதாவது நேரடி வலுனா ஆட்சி உச்சம் இயற்கை சுவரோடு சேர்ந்திருக்கிறது, ஸ்தான பலம் பெற்றிருக்கிறது, அது நேரடி வலு. இது மறைமுகமான வலுனா நீச்சபங்கம் ஆகிறது, ஆட்சியாகி வக்ரம் ஆகிறது. வலு பெறக்கூடாது இந்த லக்கணத்துக்கு. ஒன்றுமில்ல, இப்போ வந்துடுவோம் ரிஷபத்துக்கு சொன்னேன்ல, சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஆகவே ஆகாது. அவர் வந்துக்கிட்டு இந்த ரிஷபத்துக்கு வந்து 11க்கும் எத்தனாம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாரு, 9 தானே வர்றாரு, ஆமாம் 8 ஆமாம் 8க்கும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக வருகிறார். அப்போ 8, 11, இந்த 11 பொதுவாக மாரகஸ்தானம் இருக்குது, அதில் வந்து அப்புறம் உபயத்துக்கு தான் எடுத்துக்கலாம். இருந்தாலும் அந்த 11ஆம் பாவம் வந்து ஒரு நல்ல பாவம் கிடையாது, லாபஸ்தானம்னு எடுத்துக்கலாம், அதில் மாரகஸ்தானம்னு எடுத்துக்கலாம். இந்த ரிஷபத்துக்கு இந்த சுக்கிரனுடைய லக்கணத்துக்கு இந்த குரு வலு பெறக்கூடாது. கடகத்திலே போய் உச்சமாக இருக்கிறார் 3ஆம் இடத்துல. அப்போ முயற்சி, வெற்றி, கீர்த்தி, அதில் விரயம் இப்படிலாம் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல மறைமுகமாக வலுப்பெற வேண்டும், நேரடி வலுப்பெறக்கூடாது. இவர் ஏற்கனவே ஆல்ரெடி இந்த லக்கணத்துக்கு கெடுக்கணும். அப்போ மறைமுகமான வலு என்னன்னாக்கும் 9ஆம் இடத்தில் நீச்சமாகணும். 9ஆம் இடத்துல நீச்சம் போனாக்கும் அப்போ என்ன ஆகுவார், அப்போ சூரியனோட வலுவை பார்க்கணும். நிறுத்தலாம்ல. நம்மளால் வந்து இப்போ நம்ம சொல்லும்போது 9ஆம் பாவம்னா தந்தைக்கு அப்போ கண்டமாயிருமா, 9ஆம் இடத்துல நீச்சல் இருக்கிறார்ல, இப்போ அப்பா இருக்க மாட்டாரா அப்படின்னா சூரியனை பார்க்கணும். வீடு கொடுத்த 9ஆம் இடத்துக்கு அதிபதி சனியோட நிலப்பாடு என்ன, அந்த இடத்துல வக்ரமாகணும் குரு, அவ்வளோதான், நன்மையை செஞ்சிருவார். கெட்டுட்டார், இவர் கெடுக்க வேண்டியவர், அங்கே போய் நீச்சம் ஆகி போயிட்டார். மீண்டும் அவர் நன்மையை செய்யணும், அந்த லக்கணத்துக்கு கெட்டுறணும். மறைமுகமாக வலுப்பெற வேண்டும், நேரடியாக இருந்தால் வலுப்பெற கொடுக்க மாட்டார். சரி, இவர் 8ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார், ரிஷபத்துக்கு தொலைஞ்சிச்சு.
ஜெயில் வாழ்க்கை. இவரும் ஜெயிலில் போட்டுருவார். செவ்வாய் தானே போடுவார். கண்டிப்பாக அசிங்கம், கேவலம், தும்மம். காசை வாங்கிட்டு எவன்ட்டையும் கொடுக்க முடியாது. பணத்தினாலேயே பிரச்சனை. யார்ட்டையாவது நகையை வாங்கி இந்த வச்சுட்டு பேங்கில் வச்சுட்டு இந்த வந்து ஒரு 2 மாதத்தில் திருப்பி கொடுத்துறேனாக்குன்னு தொலைஞ்சிச்சு பிரச்சனை, மாட்டிக்குவாங்க. இப்படித்தான் இந்த லக்கணத்துக்கு நன்மையை செய்ய மாட்டார். இதே தான் துலாத்துக்கும். மிதுனத்துக்கு மாரகஸ்தானமான உபய லக்கணம் இல்லைங்களா, 7ஆம் இடத்துக்கு அதிபதி. 7ஆம் இடத்துலலாம் ஆட்சியாக இருந்தாருன்னா மனைவினாலேயே பிரச்சனை வரும். உள்ள அடித்து சொல்கிறேன், லக்கணத்தை பார்த்துட்டு போட்டோம், அவர் நல்லா தான் இருப்பார். மிதுன லக்கணத்துக்காரர்களுக்கு தனுசில் குரு ஆட்சியாக இருந்து லக்கணத்தை பார்க்கும் பொழுது லக்னாதிபதி நல்லா வலுவாக இருப்பார், நல்லா இருப்பார், ஒரு பிரச்சனையும் கிடையாது. 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு குருதசை நடக்கும் பொழுது மனைவிக்கும் அவருக்கும் பஞ்சாயத்து ஆகும். வயசு அனுசரிச்சு. இப்போ மனைவினா குழந்தைக்கு வருது ஏன்னாக்கா அங்கே ஏதாவது பார்ட்னரில் பணத்தை போடுவார், இல்லாட்டி சேட்டை ஒன்று இல்லாட்டி உடல் ரீதியாக பாடுப்ப கொடுப்பார். கன்னிக்கு அப்போ இவங்களுக்கெல்லாம் மறைமுகமாக வலுப்பெற வேண்டும் குரு. இப்போ குரு கொட்டு போயிட்டா தனக்காரகன் இல்லையா, குழந்தை. அப்புறம் அதே மாதிரி புத்திரக்காரன் இல்லையா, அது ரெண்டுமே தேவை தானே மனிதனுக்கு. அப்போ இதில் என்னென்னா மறைமுகமான வலுப்பெற வேண்டும். மறைவு ஸ்தானத்தில் இருந்து கொண்டு இவர்களுக்கு நேரடி வலு பெறக்கூடாது. இங்கே 10ஆம் இடத்துல இருந்தாலும் வேலையை கெடுக்கத்தான் செய்வார். குருலாம் 10ஆம் இடத்துல இருந்து இந்த மிதுனத்துக்கு வந்துக்கிட்டு ஆட்சி செய்தார்னா சுத்தம் வேலையே இல்லை. எங்கே போனாலும் வேலையை செய்ய மாட்டார். எங்கடா அது இதுங்கிற வேலை நமக்கு பிடிச்ச வேலையை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்துடுவார். தொழிலை கெடுத்து போடுவார். தான் எடுக்கணும். கன்னிக்கு எடுத்தாலும் அப்படித்தான். 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி. 4ஆம் இடத்துல இருந்தாலும் தாயாரை கெடுக்கத்தான் செய்வார். பெரிய குண்டா தூக்கி போடுறா அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பான இருக்காது. கன்னி லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல தனுசில் இருந்து தசாபுத்தி வந்துச்சுன்னா தொலைஞ்சிச்சு. சரி, கன்னிக்கு மறைமுகமான வலு 5ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ 5ஆம் இடத்துல நீச்சம் பண்ணால் குழந்தை வரக்காதா? ஆமாம், கேள்வி தானே. அப்போ அங்கே தான் மறைமுகமான வலு. ஒரு வக்ரம் இருக்கிறார், சந்திர கேந்திரத்தில் இருக்கிறார், இல்லாட்டி வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருக்கிறார், கூடையே இருக்கலாட்டி சனி கூட இல்லாட்டி அடுத்த கிரகத்தில் 6ஆம் இடத்துல இருந்துட்டு போட்டோம் ஆட்சியாக. இல்லை எங்கேயோ சனி கொஞ்சம் வலுவாக இருக்கட்டான், சுபரோட சேர்ந்துக்கிட்டு வீடு கொடுத்தவன். அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தையும் பிறக்கும். அப்போ 5ஆம் இடத்துக்கு இப்போ கன்னிக்கே எடுத்துக்குவோம். கன்னிக்கு 5ஆம் இடத்துல நீச்சம் பெறுகிறார். அப்போ நீச்சம் குருவும் நீச்சம் பெற்று போயிட்டார், குழந்தைக்கு காரகம்னு நீச்சம் பெற்று போயிட்டார், 5ஆம் இடத்தையும் நீச்சம் இருக்கிறார். அப்போ குழந்தை கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு பலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, போயாயோ இங்கே அருமையான ஆம்பளை போய் இருக்கிறேன், வாரிசு இருக்குது, நீ என்ன ஜோசியதுன்னு சொல்கிறேன்ட்டுருவாங்க. அங்கே நீச்ச பங்கம் ஆகுறானா வக்ரம் ஆகுறானா எடுத்துடணும். சந்திர கேந்திரத்தில் இருக்கிறாரா, பலன் மாறும். நன்மையை செய்வார். இப்படித்தான் மறைமுகமாக இருந்தால். நேரடி வலுப்பட்டால் தொலைச்சிப்படும். அப்போ அடுத்து மகர கும்பத்துக்கு வந்துடுவோம். ஏன்னா நான் நீங்கள் வேணால் போய் முள்ளே போய் பாருங்கள் என்னோடய வீடியோவில். கும்ப லக்கணத்தில் பிறந்தவருக்கு கடகத்தில் இருந்த குரு உச்சம் பெற்றிருந்தவர் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறார். ஆராய்ச்சி பண்ணணும். சரி, இவருக்கு மகரத்துக்கு 7ஆம் இடத்துல கடகத்திலே இருக்கட்டும், குரு உச்சம் இருக்கட்டும். ஆஹா, இதுதான் என் மனைவிக்கு அடிமை. மனைவி தான் உட்காருனா அதுவும் குருதசை வந்துருச்சு, பேய் படாத பாடுபடுவார், வீட்டுக்கே போக மாட்டார். ஐயோ என் மனைவியா, இப்படித்தான் இதை எடுத்துக்கணும். இந்த லக்கணத்துக்காரர்களுக்கு நேரடி வலு பெறக்கூடாது. இப்போ மகரத்துக்கோ கும்பத்துக்கோ இப்போ 2ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார். பொருளாதாரத்தை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டார். பொருளாதாரமே இறக்க வைப்பார். ஏன் புதுசாக சொல்கிறேன் அப்படிங்கிறீங்களா? ஆமாம், அந்த எந்த லக்கணத்துக்கு வலுவாக இருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் மறைமுகமாக வலுப்பெற வேணும். அப்போ இந்த கும்பத்துக்கெலாம் இப்போ நல்லது செய்யணும். குரு எப்படின்னா கெட்டு போயிடணும். கெட்டு போயிடணும், வலு பெறக்கூடாது அப்படின்னா இப்போ இதே 5ஆம் இடத்துல இருக்கிறார் குரு, இப்படி எடுத்துக்கலாம். இந்த கும்பத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார் மிதுனத்தில், அவர் பாட்டில் இருக்கணும். அந்த கூட
அவர் கூட யாரும் சேரக்கூடாது. இந்த கடகத்தில் இருக்கிறத விட மிதுனத்தில் இருக்கிறது கும்ப லக்கணத்துக்கு பரவாயில்லை. ஏன்னா அது வந்து புதனுடைய வீடு தான். அந்த இடத்துல புதனை யாரும் சேரக்கூடாது, சேர்ந்த பலன் மாறும். இந்த கடகத்தில் இருந்து கொண்டு கெடுக்கிறத விட அங்கே கொஞ்சம் சுமார். அப்போ அங்கே இருந்தால் குழந்தைய கொடுக்க மாட்டாரானாக்கா புதன் ஆட்சி உச்சம் இல்லாட்டி சுவருடைய சேர்க்க அந்த 5ஆம் இடத்துல குறி இருந்து கொண்டு குழந்தைய கொடுத்துருவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதனுடைய நிலையை பார்த்துடணும். இருக்கிற இடத்த குரு கருப்பாடல தான் போகும். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எந்த தசாபத்தியாக இருக்கட்டும் அதை பார்க்கணும். அப்போ புத்தியை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா அந்த புத்தியோட நாதன் வலுவை அனுசரித்து தான் புத்தி நல்லதா கெட்டதா வந்துடும். இப்போ இருக்க டைம் ஆகி போச்சு. நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.